இது சுரேஷின் 50-50 உண்மைக்கு பக்கமாக இருபுறமும் சமமாக சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சல்மான் கான் நடித்து நம்ம தமிழக இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஹிந்தியில் வெளிவந்திருக்கும் சிக்கந்தர் திரைப்படத்தை பற்றி ஒரு விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர்கள் நம்ம சல்மான் கான், ஹர்மன் ஜோடி ப்ளஸ் ஜத்தின் சர்மா, இந்த 3 பேர் இந்த படத்தில் சில கதாபாத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரம் இருக்காங்க. அதில் இந்த 3 கதாபாத்திரத்தில் இந்த 3 நடிகர்கள் மட்டும்தான் ஹிந்தி நடிகர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில். மிச்ச அனைத்து கதாபாத்திரங்களும் நம்ம தமிழ் மற்றும் சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ் வச்சு நம்ம இயக்குனர் வந்து ஏஆர் முருகதாஸ். ஸோ அவர் இந்த சவுத் இண்டியன் ஆக்டர்ஸு டெக்னிக்கல் டீமை வச்சு இந்த படத்தை எடுத்ததால் இந்த படம் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க ஆர்வத்தை தூண்டிச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹீரோயின் ராஷ்மிகா இப்போ எல்லா ஹிந்தி படம் தெலுங்கு படம் எல்லாத்துலேயுமே வந்து அவங்களுடைய பங்கீடு இல்லாமல் எந்த படம் பெரிய படங்கள் வரதில்லை. அந்த மாதிரி எல்லா படத்துலையும் அவங்க ராஷ்மிகா வந்துடுறாங்க. அது கூட வந்து காஜல் அகர்வால் அவங்கள வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் வந்து ராஷ்மிகா தான். இதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 2 பேர். ஒருத்தர் நம்மளுடைய புரட்சி தமிழன் சத்யராஜ், இன்னொருத்தர் கிஷோர், நம்ம பொல்லாதன் படத்தில் வந்தார் இல்லையா கிஷோர். இவங்க 2 பேருமே வந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறாங்க. சத்யராஜ் சார் வந்து பொதுவாக வில்லன் வேஷத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி தமிழில் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு ஏன் இப்படி ஹிந்தியில் போயிட்டு வில்லன் வேஷம் நடித்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கும்போது லைட்டாக ஒரு மன உளைச்சல், ஒரு மன வருத்தம் ஏற்பட்டுச்சு. அவர் வந்து நம்ம தமிழில் ரொம்ப பேர் கேட்டால் கூட நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார். பட் ஹிந்தியில் போய் நடிச்சிருந்தார், பரவாயில்ல. இப்போது இந்த படத்தை பற்றி ஒரு கதையை பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன். அதாவது என்னென்னா, நம்ம ராஷ்மிகா இருக்காங்களே ஹீரோயின், அவங்க வந்து சல்மான் கானுடைய காதல் மனைவி. அவங்க இறந்ததுக்கப்புறமா அந்த உடல் உறுப்புகளை வந்து 3 ஏழைகளுக்கு வந்து தானம் பண்ணிடுறாங்க. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது சல்மான் கான் வந்து ரொம்ப தன் ஒய்ஃபோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். அந்த ஏக்கம் அவனுக்கு இருக்கும். அதனால் அவங்க இறந்ததுக்கப்புறமா அந்த உடல் உறுப்பை தானமாக பெற்ற அந்த 3 பேர்கிட்ட அவர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகும்போது அங்கே ஏற்படும் ஆபத்து. தன் மனைவியை சரியாக காப்பாற்ற முடியலனா கூட தன் உடல் உறுப்பை தானமாக பெற்றவங்க, அதாவது அவங்க மனைவியின் உடல் உறுப்பை தானமாக பெற்றவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்கள காப்பாற்றி தன் மனைவியோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக போராடுறாரு. அதில் வர சிக்கல்கள் தான் மீதி கதை. இது வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியல் டெம்ப்ளேட் மூவி. இப்போ இந்த கமர்ஷியல் படம் பார்க்குறது அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மூளையை கழட்டி கீழே வச்சிடணும். மூளையை கழட்டி கீழே வச்சா தான் கமர்ஷியல் படத்தை என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டே இந்த படம் நீங்கள் போக விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இது ஒரு கமர்ஷியல் படன்றதை 100% மனசில் வச்சுட்டு போங்க. கமர்ஷியல் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸுமே இருக்குது. பாட்டு இருக்குது, ஃபைட் இருக்குது, காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, கதை கொஞ்சம் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல கலவையாக வந்து முருகதாஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது அந்தளவுக்கு வந்து 100% ஒர்க் அவுட் ஆச்சான்னு சொன்னால் 100% ஒர்க் அவுட் ஆகலை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது. பட் அந்த ஒரு நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு மோசமான படமாக அமையல. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சம் கொட்டாய் வருது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் கூட கொஞ்சம் போர் அடித்தா கூட நம்ம எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி தமிழ் ஆடியன்ஸுக்கு இருக்குது. ஹிந்தி ஆடியன்ஸுக்கு எப்படின்னு சொல்லி தெரில. இப்போ நம்ம ஏஆர் முருகதாஸோட ரெகுலர் டெம்ப்ளேட் தான். அதே மாதிரி அதே சீனுங்க, அதேமாதிரி ஃபார்மெட். அவர் ஏற்கனவே தமிழ் படங்கள் வந்த காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப வந்து அங்கங்கே தெரியுது. சரி, அதுக்கப்புறம் வந்து கதாநாயகன் சல்மான் கான் இந்த வயசில் தன் உடம்பு வந்து ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாரு. முகத்தில் தான் கொஞ்சம் வயசான தோற்றம் ஏற்பட்டாலும் அந்த கதையில் வந்து ஒரு அழகாக பொருந்திருக்கிறாரு, நடிச்சிருக்கிறார். இது சல்மான் கான் வந்து ஒரு சிறந்த நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது அவர் அடித்தார்னா பல கார்கள் பறக்குது, பல மனிதர்கள் பறக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல ஒரு பணக்காரனா அந்த பணக்கார லுக்கே நல்லா காட்டுறாரு. ஒரு சாதாரண மனுஷனாக நடக்கும்போது அங்கேயும் நல்ல லுக்கை நல்லா காட்டுறாரு. சல்மான் கான் வந்து மிக சிறந்த நடிகராக இந்த படத்தில் வந்து எனக்கு பட்டார். பொதுவாக வந்து இந்த கமர்ஷியல் படத்தில் வந்து நடிக்கிறது ரொம்ப ஸ்கோப் இருக்காது. ஆனால் இந்த படத்தில் அவருக்கு 2-3 காட்சி வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருந்தது. அதில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நடிச்சிருந்தான். அவன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தான். அந்த பையன் வந்து அயன் கான் சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு ரோல் பண்ணியிருப்பான். அதாவது அவங்களோட மனைவியோட உடல் உறுப்பு தானத்தில் லங்ஸ் வந்து அவருக்கு பொருத்திருப்பாங்க. அவர் வர காட்சி, அந்த பையனும் அந்த சல்மான் கானை வர காட்சிகள் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்தது. அவன் வந்து அப்பாவாக நினைப்பான். அதாவது எந்த விதமான யாருமே இல்லாத ஒரு அனாதை பையன் வந்து சல்மான் கான் அப்பாவை நினைப்பான். கடைசியாக அவர் வந்து தன் பிள்ளையை அவனை வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. ரொம்ப கண்கலங்கும் காட்சி வந்து இந்த 2 பேருக்குள்ளேருந்து ரொம்ப கண்கலங்கும் காட்சியில் இருந்தது. படத்தில் அந்த மாதிரி காட்சிகள் நல்லா அமைஞ்சுது. இதில் ரொம்ப பெரிய குறையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பொலிட்டிக்கலில் வந்து நம்ம சத்யராஜ் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு ரொம்ப ஓல்டு டைப், எப்பயோ வந்தது. அது இன்னும் அதை வச்சே ஓடிட்டுருக்குறாங்க. தன் இறந்து போன தன் மகனுக்கு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு சல்மான் கானை அவரோட அரசு எல்லாமே, அவர் நினைச்சாருன்னா போலீஸ்காரன் போக மாட்டான், அவர் நினைச்சாருன்னா மக்கள் எல்லாமே வந்து ரொம்ப கண்கட்டு வித்தையாக இருந்தது.
ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், கமர்ஷியல் படம் பார்க்கும்போது நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிடணும். அந்த மாதிரி காட்சிகள் வந்து மனசில் நிற்கவே இல்லை. மற்றபடி ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து ஏதோ இழுத்துன்னு போயிட்டு அவருடைய இது காட்டுற மாதிரி எடுத்துன்னு போனாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல. செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு சென்டிமெண்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் இருந்து வந்து படத்தை வந்து ஓரளவுக்கு வந்து காப்பாற்ற உதவி செஞ்சுது. இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், பேக்ரவுண்ட் மியூசிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷம், அவரும் தமிழ் ஆள். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆளுங்க, சவுத் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பேர் இருக்காங்க. திருநாவுக்கரசு சினிமாட்டோகிராஃபரும் தமிழ் ஆள். ஆனால் பாட்டு மியூசிக் பிக்சர் வந்து பிரதீப் சக்கரவர்த்தி, அவரும் ஒரு 2 பாட்டுக்கு நல்லா மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அதான் நம்ம இவர் சொல்கிற மாதிரி, தில்ராய் சொல்கிற மாதிரி பாட்டுனா பாட்டு இருக்குது, ஃபைட்னா ஃபைட் இருக்குது, காமெடினா காமெடி இருக்குது. இதை மட்டும் மனசில் நினச்சிட்டு ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணும். மற்றபடி வந்து இந்த நல்ல படம் பார்க்கணும், நம்ம வந்து நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா இந்த படம் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் யார் மாதிரி பண்ணால் கமர்ஷியல் ஃபிலிம் லவர்ஸ் யார் இருந்தாலும் நம்மளுக்கு எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை, சும்மா டைம் போனால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க ஒரு 2.5 மணி நேரம் போய் ஜாலியாக தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டு வரணும்னா தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து சத்யராஜ் இந்த மாதிரி வேடங்களை தவிர்க்கணும். ஏஆர் முருகதாஸ் முடிஞ்சளவு நல்ல படங்கள், மீண்டும் நல்ல படங்களை எடுத்து தன் பேரை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இந்த 50-50 சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.